ஒரு 25 வயசு மதிக்க உள்ள டிரைவர் சரிங்க, ஆக்டிங் டிரைவிங் போயிருக்காப்புல. என்னன்னா வண்டியோட ஸ்டீரிங் ராடு கட் ஆகி அவர் வெளியே வீசப்பட்டு என்ன ஸ்பைனல் கார்டு இடுப்பிக்கல வேலை செய்யாத அளவுக்கு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டாங்களாம். ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன், விபத்து அது வந்து விதின்னு சொல்லியிருந்தாலும் வைங்களேன். பட் நான் வேகத்தையும் அதில் காட்டாதீங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கோரிக்கை. இப்படி அடிபட்டாருங்க நியூஸே இந்த மாமாமார் மூலமாக தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்னா ஒரு ஆணுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா தன்னோட வருமானம் இல்லாமல் முடங்கி கிடக்கிறது. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, நான் கன்னியாகுமரியிலேருந்து பேட்டையை பார்க்க வேன் எடுத்து வரும்போது நாங்கள் டோலுக்கு முன்னாடி வண்டியோட ஸ்டீரிங் ராடு கட் ஆகி வண்டி வந்து என்னோட கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியன்ல ஏறி பிரேக் அடிக்கும் போது வண்டி வந்து ரொட்டேட் ஆயிட்டு. ஆமா, இதுதான் நடந்துச்சு. இந்த நடந்த விபத்துல நான் 2வது ரொட்டேட்ல நான் வெளியே தூக்கி வீசிட்டேன். வெளியே வந்து உளுந்த போய் தான் எனக்கு வந்து இடுப்புல இருந்து பிராக்சர் ஆயிடுச்சு. இதுதான் விபத்து சரியா. அதாவது ஒரு ஒரு வாகனத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால போய் கவனமா இருங்கிறதுக்காக வந்தேன். இதுதான் மாப்பிள்ளையை பார்த்துட்டு எதுவும் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அப்பல இப்போதைக்கு என்னால முடிஞ்சதுக்கு இந்த ஒரு 5000 இருக்கு சரிங்களா, இதை வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த டிரைவர்மார்களும் ஒரே ஒரு அறிவுரை சொல்லிக்கிறேன், வாகனத்தை எடுக்கும்போது நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, ஆனால் தயவு செஞ்சு எதுவும் விபத்து இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட போங்க. வேகத்தை போட்டி அது காமிக்க வேணாங்க. ஏன்னா மோட்டாருக்கு அறிவு இருக்காது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மோட்டார் ஓட்டுறவனுக்கு அறிவு வேணும். நமக்கு குடும்ப குட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பின்னால இருக்காங்கல்ல 30 பேர் 40 பேருங்களா, எல்லாத்துக்கும் குடும்பம் உயிர்னு நினைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்பவுமே என்ன சொன்னேன், இந்த இப்போ ரீசெண்டாக கூட தென்காசியில் கேள்விப்பட்டோம்னா பஸ் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அந்த போட்டி வேகத்துல நீங்க அதுல கொண்டு காட்டக்கூடாதுங்கிற. இவன் முடங்கி கிடக்கான தம்பி அந்த ஓனர் வந்து பாப்பாப்லையா, என்னத்தையும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டு போயிடலாம். 10 மாசம் குழந்தைய வச்சிருக்கான் தம்பி. எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை. இப்பவும் சொல்லுதேன், ஓட்டுநர்களுக்கு உயிர் மேல ரொம்ப அக்கறை வேணும் சரியா. நம்ம தான் வேகத்தை கொண்டு அதில் விட்டு திணிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இதே மாமாமார் சொன்னாங்க, தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாண்டாங்க. நேற்று அகதிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருந்த ஒருத்தருக்கு, அது ஏற்கனவே ஒரு டிரைவருக்கு ஒரு பையன் இருந்தாப்புல, தாய் தப்பு இல்லாத பையன், அந்த பையனுக்கு ஒரு 7000 கொடுத்தாச்சு. இப்போ இங்க வந்து என்ன செய்யறேன், ஒரு 5000 நான் என்னால் முடிஞ்சது சரிங்க. இப்போ சொன்ன என் கை காசு கொடுக்கல. இன்னொன்று ஃபேக் ஐடின்னு ஒன்று இருக்குது, ஃபேக் ஐடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் பேரை சொன்னால் நீங்கள் ரூபா அதுக்கு கொடுத்துட வேண்டாம். ஏன்னா நான் ப்ரொமோஷன் காசை கொடுக்கத்தான் ரொம்ப ஆர்வப்படுறேன். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும் எனக்கு கட்டாயம் கிடையாது. அப்படியே ஏதாவது வேணால் வாயை தந்து கேட்டுருவேன், எனக்கு தேவையில்லையே. ஏன்னா என் பொட்டாட்டி பிள்ளைக்கு நான் உழைக்கிறேன், அங்கே ப்ரொமோஷன் காசை வைங்க இங்கே இல்லாதாலும் கொடுக்குறேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் சரிங்களா. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேப்டன் சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு உதவி கிடைக்கும் பட்சத்தில், ப்ரொமோஷன் மூலமாக கிடைக்கும் பட்சத்தில் நான் கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க சரிங்க, மீண்டும் வந்துடலாம்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் அவங்க தைரியம் சொல்லுங்க, விட்டுறாதீங்க. உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பவும் சொல்லுங்க, ப்ரொமோஷன் வீடியோக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா அதில் தான் பணம் கிடைக்க, பின்ன எதுக்கு நான் எவ்வளோ பணம் வாங்கணும் சொல்லுங்க. ஏன்னா உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்படிக்கு ஆசிய கேப்டன் நான்.